லா வித் எம் கருணாநிதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். உங்களுடைய சந்தேகங்களை பதிவிடுங்கள், விளக்கம் அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களின் அடுத்தடுத்த பதிவுகளை அறிய பெல் பட்டனையும் மறக்காமல் தொட்டுவிடுங்கள். தொடர்ந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைய வெபினாருடைய தலைப்பு ப்ளீடிங்ஸ் இன் கிரிமினல் லா. ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, உரிமையியல் வழக்குகள்ல ஆர்டர் 6, ஆர்டர் 7, ஆர்டர் 8 of CPC. ப்ளீடிங்ஸ், what is to be pleaded in a suit for bad injunction? What is to be pleaded in a suit for recovery of money? What has to be pleaded in the civil suit, and what has to be pleaded in a counter claim, and what has to be pleaded in the written statement. There are codified laws. நமக்கு உரிமை வழக்குகளில ப்ளீடிங்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சட்ட விதிகள் இருக்கிறது, வழிகாட்டும் தீர்ப்புகள் இருக்கிறது. எல்லாருக்கும் இந்த தலைப்பை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். கிரிமினல் லால ப்ளீடிங்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கிறதா? ரூல்ஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா, குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை, குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரையில இந்த ப்ளீடிங்ஸை ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது வழிகாட்டுவதற்கு ப்ளீடிங்ஸ்னு முதல்ல கிரிமினல் லால இருக்கா அப்படின்னா இருக்கு, இல்லை, ரெண்டுமே என்னுடைய பதில். ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். தினசரி இருக்குன்னு சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றீங்கன்னா எழுதப்பட்ட விதிகள் இல்லை. ஆனா இப்போ ஒரு சிவில் கேஸ் ஆர்கியூ பண்றப்ப கேட்பாங்க, சார் வாட் இஸ் தி கேஸ் ஆஃப் தி பிளைண்டிஃப் அப்படின்னா, வாட் இஸ் அலௌட் யுவர் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு செஷன்ஸ் ஜட்ஜி நம்மளை பார்த்து கேட்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? டிஃபென்ஸ்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? ப்ராசிக்யூட்டருக்கு, கோர்ட்டுக்கு ப்ராசிக்யூஷன் has come to the court with a definite case. That is the charge. Prosecution has to come to the court with a definite case. இப்ப டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ்ல வாட் இஸ் யுவர் டிஃபென்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? இல்ல எனக்கு டிஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லுவோமா? டிஃபென்ஸ் சொல்லுவோம். என்ன டிஃபென்ஸ் சொல்லுவோம்? ஒன்னு டோட்டல் டினையல், அலிபி ப்ளீ பண்ணலாம், ஜெனரல் எக்ஸெப்ஷன் சொல்லலாம், செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி டிஃபென்ஸை சொல்லுவோம். இப்ப உரிமையியல் வழக்குகள்ல பிளைண்ட் சர்வ் ஆனதுக்கு அப்புறமா டிஃபெண்டன்ட் கோர்ட்ல அப்பியர் ஆகுறாரு, சம்மன்ஸ் டு அப்பியர், ரைட்டா? இப்ப டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆனோன்னா என்ன பண்றாரு? நம்ம பலமுறை வாய்தா வாங்கினதுக்கு அப்புறம் கட்டாயமா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு போடுறோம் இல்லையா? போட்டுதான் ஆகணும், ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றோம். இப்ப என்னுடைய சந்தேகமும் என்னுடைய கேள்வி என்னன்னா, கிரிமினல் கோர்ட்ல இந்த மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆகணுமா? கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, ஃபைல் பண்றோமா, பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபைல் பண்றோம். எஸ், வி கேன் ஃபைல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். சார் இது என்ன சார் புதுசா இருக்குது, கோர்ட்ல சம்மன்ஸ் டு அக்யூஸ்னு கொடுக்குறாங்க, அப்பியர் ஆனோடனே 207ல காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ணுவாங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க, ட்ரையல் நடக்குது, அது என்ன சார் புது கதையா இருக்கு, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலாங்கிறீங்களே அப்படின்னா, we can file our statement when accused is questioned under section 313(1)(b) of Code of Criminal Procedure. இப்போ accused 313(1)(b) CRPC ல கேள்வி கேட்கறது is not an empty formality. It is not an empty formality. உதாரணமா 138A of NI Actல ஒரு வழக்கு இருக்கிறது வச்சுக்கோ. அந்த வழக்குல அக்யூஸ் என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, என்னுடைய செக்கை என்னிடம் வேலை பார்த்த ஒருவர் திருடிட்டு போயிட்டார், நான் ஏற்கனவே கையெழுத்து போட்டு வச்சிருந்தது, இல்லைன்னா என்னுடைய கையெழுத்தும் ஃபோர்ஜ் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். 138ல நோட்டீஸ் சர்வான உடனே அவர் பதில் நோட்டீஸ்ல என்ன சொல்றாரு? என்னுடைய காசோலை மற்றும் சில ஆவணங்கள் காணவில்லை என்று காவல் நிலையத்துல நான் புகார் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு
விசாரணை நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்றார். நோட்டீஸ்க்கு பதில் சொல்லிட்டார். ஆனா புகார் செக்ஷன் 200 என்ன புகார் தாக்கல் செய்யப்பட்டு காக்னிசன்ஸ் வாஸ் டேக்கன், ட்ரையல் வாஸ் ஆன். சாட்சிகள் விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த 313 BCRPCல மிக முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 313 BCRPCல கேள்வி கேட்கிறப்ப குற்றம் சாட்டப்பட்ட நபர் எழுத்துப்பூர்வமாக தான் ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததையும் ரிப்ளை நோட்டீஸ்ல கொடுத்ததையும் தன்னுடைய டிஃபென்ஸையும் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும். அது அவருடைய வழக்கை வலுப்படுத்தும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை. 313(1)ல அதே சமயத்துல வெறுமனே எல்லாத்துக்கும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் போகக்கூடாது. இப்ப 2 வகையாக குற்றவியல் வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வருது. ஒன்று இன்ஸ்டிடியூட்டட் ஆன் ஏ போலீஸ் ரிப்போர்ட். கேசஸ் instituted on a police report under section 2R. Police report has been defined under section 2R. Police report means a report forwarded under section 173(2) CRPC. 173(2) CRPC படி நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய காவலர் போலீஸ் ஆபீசர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த அறிக்கைக்கு பேர் தான் போலீஸ் ரிப்போர்ட். அது ஃபைனல் ரிப்போர்ட். அதர்வைஸ் இன்னொரு வகை என்னன்னு கேட்டீங்கன்னா, கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட். அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் a complaint. Complaint has been defined under section 2D CRPC. Complaint அப்படின்னா, complaint means any allegation made orally or in writing before the learned magistrate with a view to his taking action under this code, whether known or unknown has committed an offense, but does not include a police report. அப்ப போலீஸ் ரிப்போர்ட் என்பது வேறு, கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வேறு. நம்ம நாமன்கிளச்சர்ல கலவைக்கலா கம்ப்ளைண்ட் சொல்ற கம்ப்ளைண்ட்க்கு சட்டப்படியான கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்ப கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மூலமாகவும் போலீஸ் ரிப்போர்ட் புகார் மற்றும் காவல் இறுதி அறிக்கை இந்த 2 வகைகளிலே நீதிமன்றத்துக்கு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் வருகிறது. இப்ப ப்ளீடிங்ஸ் ரொம்ப எந்த இடத்துல முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ளீடிங்ஸ் இன் கிரிமினல் லா செக்ஷன் 200 CRPCல நம்ம எல்லா வழக்குகள்லையும் ஒரு வாதம் எடுப்போம். காவல்துறையினர் சார்ஜ் ஸ்பெசிபிக்கா இல்ல, இந்த சாட்சியை விசாரிக்கவில்லை, இந்த ஆவணங்களை கைப்பற்றவில்லை, இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு இன்ன வகையான ஆவணங்களை கைப்பற்றி இருக்க வேண்டும், இன்ன வகையான சாட்சிகளை விசாரித்திருக்க வேண்டும். சோ இந்த குற்றச்சாட்டுகளை மெய்ப்பித்திருப்பதற்கு புலன் விசாரணை அதிகாரி சரியாக புலன் விசாரணை செல்லன்னு சொல்றோம். ரைட்டுங்களா? சோ இப்ப போலீஸ் ரிப்போர்ட் நீதிமன்றத்துக்கு வர்றப்ப சார்ஜ் மஸ்ட் பி டெஃபனைட் அண்ட் இட் மஸ்ட் பி கிளியர் அண்ட் இட் மஸ்ட் பி ஸ்பெசிபிக். அதே மாதிரி செக்ஷன் 200 CRPCல செக்ஷன் 200 CRPCல புகார் கொடுக்கிறப்ப அந்த புகார்ல இடம், நாள், நேரம், யார் என்ன குற்றம் செய்திருக்கிறார்கள், குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டவராக அந்த செக்ஷன் 200 CRPCல நம்ம பல பேரை குற்றம் சாட்டுகிறோம். ஒவ்வொரு நபரும் எந்த வகையில் குற்றம் இழைத்திருக்கிறார்கள், எந்த காரணத்திற்காக, எதனால் இவர் மீது நீதிமன்றம் காக்னிசன்ஸ் எடுக்க வேண்டும், எதனால் இவர் குற்றம் இழைத்ததாக கருதப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் கட்டாயம் செக்ஷன் 200 CRPC அந்த புகாரில் சொல்ல வேண்டும். எதன் அடிப்படையில், என்ன இந்திய தண்டனை சட்டப்பிரிவா அல்லது செக்ஷன் 138A ஆஃப் NI ஆக்டா வேறு எந்த சட்ட பிரிவுகளின் கீழ் இவர் குற்றம் இழைத்திருக்கிறார், எப்படி இவர் குற்றம் இழைத்ததாக நாம் சொல்கிறோம் என்று ப்ளீடிங்ஸ் செக்ஷன் 200 CRPCல தெளிவாக இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு 138A ஆஃப் NI ஆக்டை எடுத்துக்குவோம். இப்ப மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கம்பெனியை நம்ம சேர்க்கிறோம். ஹவு ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கம்பெனி, டே டு டே அஃபேர்ஸ்ல அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு, என்ன கடமை இருக்கு என்பதை நம்ம ப்ளீடிங்ஸ்ல சொல்லணும். செக்ஷன் 138ல நோட்டீஸ் கட்டாயம் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்லயே எல்லா சங்கதிகளும் சொல்லப்பட வேண்டும். இப்ப நோட்டீஸ் பிழையுடையதாக இருப்பின், நோட்டீஸ்ல சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படவில்லை அப்படின்னா
அந்த நோட்டீஸ் பெரப்ட் ஆஃப் பர்டிகுலர்ஸ் அப்படின்று நோட்டீஸ்ல தகவலே இல்லை அப்படின்னா நோட்டீஸை அந்த அறிவிப்பின் அடிப்படையில தான் புகாரை நாம் தயார் செய்வோம். அந்த புகாரிலையும் நோட்டீஸ்லையும் போதிய காரணங்கள் இல்லை என்றால் அந்த அறிவிப்பு பிழையானதாக கருதப்படும். அந்த வகையான முறையீடு, குற்ற முறையீடு செக்ஷன் 200 கம்ப்ளைண்ட் வில் பி குவாஷ்டு ஃபைனலி. விசாரணையே இல்லாம குவாஷ் ஆகிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு சில வழக்குகளை சுட்டி காட்டலாம் நினைக்கிறேன். 2012 வால்யூம் 4 பேங்கிங் கேசஸ், 2012 வால்யூம் 4 பேங்கிங் கேசஸ், பேஜ் நம்பர் 727, யாக்கூப் முன்ஹாபாய் ஷா வெர்சஸ் நகோடா ஆட்டோ ஃபைனான்ஸ். இந்த வழக்குல the notice would be quashed if omnibus demand in it was made without specifying what was due under the dishonor of any check. So இந்த வழக்குல வழக்குக்கான அறிவிப்பு 138 நோட்டீஸ்ல முறையான காரணங்கள் இல்லை அப்படின்னு the case was quashed. அடுத்து 2006 கிரிமினல் லா ஜேர்னல், 2006 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 4356, பேஜ் நம்பர் 4356. இந்த வழக்கிலையுமே exhibit D4 notice according to me cannot be held to be a valid notice under section 138B of NI Act. 138B of NI Act. So I am of the opinion that it will be unfair, unjust and unreasonable to insist that the complainant must pursue the prosecution on the basis of fundamentally and vitally defective notice issued by his counsel. Different would be the situation if the indictee did not raise any objection and accepted the notice as a sufficient and satisfactory one. இந்த வழக்கிலையும் 138B ல அனுப்பப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில போதிய ப்ளீடிங்ஸ் இல்லை என்ற காரணத்தால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து 1995 கிரிமினல் லா ஜேர்னல் 3412, 1995 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 3412, பேஜ் நம்பர் 3412, கோபா தேவ் வெர்சஸ் சுஜித் பால். இதுல 2 விதமான கருத்து இருக்கு. அதாவது a notice demanding an amount higher than that note mentioned in the dishonored check is vague and illegal. இதுவும் ஒரு நம்முடைய குறைந்தபட்சம் இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு காரணமாக அமையும். நோட்டீஸ்ல we must plead properly, we must plead properly. அடுத்த வழக்கு 1999 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் 2010. இப்ப காசோலை வழக்குகள்ல நோட்டீஸ்ல அதிகமான அமௌண்ட்டை போட்டதுனாலேயே அது குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுடைய வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு காரணமாக அது நிச்சயமாக அமையும். ஏன்னா வழக்கிற்கான முதல் விஷயமே அந்த நோட்டீஸ் தான். காஸ் ஆஃப் ஆக்ஷனே நோட்டீஸ் அனுப்பிச்சு பணம் கொடுக்கலைன்னா தான் வருது. அதனால நோட்டீஸ்ல pleading must be clear, definite. We have to take a definite stand in the notice itself. PVRS Manikumar versus Krishna Reddy, 1999 criminal law journal, page 2010. As long as demand of check amount was made in the statutory notice, it cannot be contended as invalid merely because interest has been added in the notice. In the case on hand, in that case, in the decided case, interest was also demanded. It was contended that since interest has been demanded, the notice is not notice as contemplated under the Act, as contemplated under section 138B of NI Act. But this contention was negatived by the Honorable Madras High Court. இப்ப இதே மாதிரி நிறைய வழக்குகளை சுட்டி காட்டலாம். நான் இன்னும் ஒரே ஒரு வழக்கு மட்டும் சொல்றேன். 1989 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் 1866, பேஜ் நம்பர் 1866. இப்ப வேறு எந்தெந்த இடங்கள் எல்லாம் ப்ளீடிங்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, பெயில் அப்ளிகேஷன்ல we have to
plead in the application for bail itself. இப்ப bailable offenseல செக்ஷன் 436ல பெயில் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு வாரம் வரையில பிணையாளர்களை ஜாமீன்தார்களை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா நம்ம மனுவில் என்ன எழுதணும்? ஒரு குறிப்புல 430 செக்ஷன் 436 புரவிஷோ 1 கண்டுள்ளவாறு ஒரு வாரத்திற்குள்ள பிணையாளர்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத காரணத்தால் அவரை இன்டிஜென்ட் பர்சன் என்று கருதி சொந்த ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ப்ளீடிங்ஸ் அந்த பெயில் அப்ளிகேஷன்ல, ஈவன் தோ இட் இஸ் இன் பெயிலபிள் அஃபென்ஸ் we have to plead this specifically. அப்புறமா வேற எப்ப ப்ளீடிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 167(2) mandatory provisions for bail அப்படின்னு கேட்டீங்கன்னா 436 subclass 1 provisionல indigent person இது கட்டாயமா விடணும் bailable offense. 436A 437 subclass 6 437 subclass 6 CRPC. அதுக்கப்புறமா 167 subclass 2 A2. இப்ப 167 subclass 2 A2 default bail அப்படிங்கிறது கொஞ்ச காலம் ரொம்ப பரபரப்பான அது பெயில். 167 subclass 2 A2ல ஒரு பிணைமனு தாக்கல் செய்யறப்ப வழக்கமா நீதிமன்றத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு பிணைமனு தாக்கல் செஞ்சோம்னா other side must be heard. Without hearing both the parties, no order should be passed. இது பேசிக் பிரின்சிபல். உடனே என்ன பண்ணுவாங்க? பெயில் அப்ளிகேஷன் ஒரு மனு கொடுத்தோம்னா நோட்டீஸ் போடுவாங்க. இப்போ 167(2A2ல மேண்டேட்டரி பெயிலுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். வெதர் தி ப்ராசிக்யூஷன் இஸ் என்டைட்டில் ஃபார் நோட்டீஸ் அப்படின்னு கேட்டா தி ப்ராசிக்யூஷன் இஸ் நாட் என்டைட்டில் ஃபார் நோட்டீஸ். நம்ம பெயில் அப்ளிகேஷன் எழுதுறப்ப என்ன எழுதணும்? இட்ஸ் எ டிஃபால்ட் பெயில். தி ரைட் accrued on the accused is an indefeasible right. This is a statutory bail. No notice should be issued to the respondent police. The bail application under section 167(2) CRPC has to be disposed forthwith. உடனடியாக இந்த அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 167(2) CRPC தீர்மானிக்கப்பட வேண்டும். தீர்மானிப்பதற்கு ஒரே ஒரு விஷயம், குற்ற அறிக்கை 173(2) CRPCல குற்ற அறிக்கை நீதிமன்றத்திற்கு வந்திருக்கா இல்லையான்னு மேஜிஸ்ட்ரேட் பார்த்தாலே தெரியும். அந்த பதிவேடுகளை பார்த்துட்டு குற்ற அறிக்கை வரவில்லை அப்படின்னா accused has to be released on bail. Accused has to be released on bail. இப்ப latest case decided by Honorable Supreme Court, Kasi versus State. Defective final report இருந்துருந்துச்சுன்னா the defective final report is not a final report in terms of section 173(2) CRPC. Defective final report is not a final report in terms of section 173(2) CRPC. So இந்த நீதிமன்றத்துல காவல்துறையினர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இறுதி அறிக்கையை சட்டப்பிரிவு 173(2) கீழான குற்ற அறிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே குற்ற அறிக்கை தாக்கல் செய்யாத நிலையாகவே கருதி குற்றம் சாட்டப்பட்ட நபரை பிரிவு 167(2)A2 கீழ் பிணையில் விட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பிணையில விடுறப்பயே ஓனரஸ் கண்டிஷன் இம்போஸ் பண்ண முடியாது. ஓனரஸ் கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியாதுன்னு பெயில் அப்ளிகேஷன்லயே நீங்க சொல்லிடணும். பெயில் அப்ளிகேஷன்லயே சொல்லிடணும். அதே மாதிரி வழக்கமா 317 சப்கிளாஸ் 1 CRPCல ஒரு மனு கொடுப்போம். அக்யூஸ்ட் ஆஜராகல, வரல, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஜென்ரலா செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட்ல கொடுக்குற மாதிரி கண்டோன் தி ஆப்ஷன்ஸ்னு ஒரு பிரிண்டட் ஃபார்ம் வச்சிருப்போம். இப்போ எந்த மனுவா இருந்தாலும் கோர்ட்ல ப்ரொவிஷன் படி கொடுக்கணும். பாருங்களேன், செக்ஷன் 317 சப்கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, dispense with the personal attendance of the petitioner of the accused. Section 317ல provision for inquiries and trial being held in the absence of accused in certain cases. என்ன சொல்றாங்க? at any stage of an inquiry and trialங்கிறப்ப
the judge or magistrate may, if the accused is represented by a pleader, அப்ப நம்ம என்ன எழுதணும், the I am representing the petitioner accused, so the attendance of the petitioner accused may be dispensed with அப்படிங்கிற வார்த்தையை பெருமைப்படுத்தணும். கண்டோன் தி ஆப்ஷன்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ தேர் மஸ்ட் பி a ப்ராப்பர் ப்ளீடிங்ஸ். அதுக்கப்புறமா 370லையும் சரி 370லையும் சரி. அதுக்கப்புறமா இப்ப வேற எந்தெந்த இடங்கள் எல்லாம் ப்ளீடிங்ஸ் முக்கியம் அப்படின்னு கேட்டா, ஒரு வழக்கை ஸ்பிளிட் பண்ணணும் ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 317 சப் கிளாஸ் 2 CRPC டு ஸ்பிளிட் அப் தி ட்ரையல். குவாசி சிவில் நேச்சர்ல இருக்கக்கூடிய வழக்குகள்ல ப்ளீடிங்ஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 125 CRPC, an application under section 125 CRPC, 127 and 128 also. We have to plead properly. We have to plead properly. Provisions படிச்சுட்டு அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ்க்கு தகுந்தாற மாதிரி ப்ளீடிங்ஸ் எழுதணும். அதுக்கப்புறமா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ரெஸ்பாண்டன்ட்டை சேர்க்கிறோம். ரெஸ்பாண்டன்ட் ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்ட்டும் இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு எழுதி எதன் அடிப்படையில ஒவ்வொரு எதிர்மனுதாரர்களையும் அந்த வழக்குல எதிர்மனுதாரர்களாக சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது கிரிமினல் ட்ரையல்ல ப்ளீடிங்ஸ் எங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, when accused is found guilty, when accused is found guilty and conviction is recorded. இப்ப அந்த கன்விக்டட் பர்சன் ஒரு அரசு ஊழியரா இருக்கிறார், அரசு ஊழியர். இந்த கன்விக்ஷனுடைய அடிப்படையில ட்ரையல் கோர்ட் பை விச் தி அக்யூஸ்ட் இஸ் கன்விக்டட், பை விச் தி பர்சன் இஸ் கன்விக்டட் அப்படின்னா ட்ரையல் கோர்ட். 3 வருடத்துக்கு மேல ஒரு ஜெயிலுக்கு போறாரு, சென்டென்ஸ் கிடைக்கல, ஹையர் கோர்ட்ல போடுறோம், அப்பீல் போடுறோம். இப்ப ட்ரையல் கோர்ட்ல அப்ளிகேஷன் ஃபார் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் செக்ஷன் 389 சப் கிளாஸ் 3 CRPCல போடுறோம். அப்ப செக்ஷன் 389 சப் கிளாஸ் 3ல போடணும்னா என்ன அந்த மனுவுல எழுதணும் அப்படின்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம், ஆனா இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. சும்மா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. எப்ப அந்த செக்ஷன் 389 சப் கிளாஸ் 3 அப்ளிகேஷன் மெயின்டெனபிள் ஒரு ஆர்டர், ஃபேவரபிள் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னா ஒரு அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கணும். அந்த தண்டனைக்கு மேல அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கணும். கொடுக்கப்பட்ட தண்டனை 3 வருஷத்துக்குள்ளக இருக்கும். தி கன்விக்டட் பர்சன் ஹேஸ் டு satisfy the court, to satisfy the court that he intends to prefer an appeal, that he intends to prefer an appeal. Section 389 3 is very clear. Let me read section 389. Where the convicted person satisfies the court by which he is convicted that he intends to present an appeal. என்ன நம்ம ப்ளீடிங்ஸ் எழுதணும், the petitioner accused intends to file an appeal. There is an appeal provision provided in the act to challenge before the appellate court. The conviction is only 3 years. So application for suspension of sentence before this court is maintainable அப்படிங்கிற வார்த்தை இந்த ப்ளீடிங்ஸ்ல இருக்கணும். இப்ப ரெண்டாவது பண்றாங்க செக்ஷன் 389 3(1)ல where such person being on bail is sentenced to imprisonment for a term not exceeding 3 years. என்னென்ன கண்டிஷன் இருந்தா செக்ஷன் 389 சப் கிளாஸ் 3ல சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம்னா, there must be an appeal provision, there must be appeal remedy and the accused must be on bail. அவர் ஏற்கனவே ஜெயில இருக்கிறவர், கண்டினியூஸா ஜெயில இருக்கிற ஒரு சஸ்பென்ஷன் கிடையாது. where such person being on bail is sentenced to imprisonment for a term not exceeding 3 years. So 3 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுத்தா அத ட்ரையல் கோர்ட்ல சஸ்பெண்ட் பண்றதுக்கு ரைட் கிடையாது. பட் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சப் கிளாஸ் 3 சப் கிளாஸ் 2ல where the offense of which person has been convicted is a bailable one and he is on bail, and he is on bail. இப்ப bailable offense இருந்து
he is entitled for suspension of sentence. சப்போஸ் பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கும், 3 வருஷத்துக்கு மேல கூட தண்டனையா இருக்கும் சில சட்டப்பிரிவுகளில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க தண்டனை 5 வருடமா இருந்தால் கூட, 5 வருஷமாக இருந்தா கூட, 3 வருடத்துக்கு மேல இருந்தா கூட, mandatory provision section 389 subclass 3(2) where the offense of which such person has been convicted is a bailable one and he is on bail, order that the convicted person be released on bail. So வந்து இது suspension of sentence by the trial court. இப்ப என்னுடைய கேள்வியை ப்ளீடிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன். ஒரு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் வணைந்து விசாரணைக்கு ட்ரையலுக்கு உத்தரவிட்டு சாட்சிகள் எல்லாம் விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் சாட்சிகள் சொன்னாங்க இல்லையா, அந்த சாட்சியங்களை சீர்தூக்கி பார்க்கின்ற இடம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்யூஸ்ட செக்ஷன் 313(1)B CRPCல கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த எவிடன்ஸை வெய் பண்ணுவாங்க. அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ங்கிறது அப்பதான் வரும். அப்ப அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் அப்ரிசியேட் பண்ணிட்டு குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் தகுநிலை ஐயப்பாடுகளுக்கு அன்னையே குற்றச்சாட்டுகளை மெய்ப்பித்திருக்கிறார்கள்ங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க பாருங்க. அந்த முடிவுக்கு பேரு கன்விக்ஷன். ஒரு தீர்ப்பை ரெண்டா பிரிக்கலாம், டிகிரி ஜட்ஜ்மெண்ட்ங்கிற மாதிரி. கன்விக்ஷன், சென்டென்ஸ். கன்விக்ஷன் இருந்தால்தான் சென்டென்ஸ் வரும். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், இன்செப்பரபிள் ட்வின்ஸ் அப்படின்னு ஒரு வழக்குல மாண்புமிகு நீதியரசர் திரு மலை சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாங்க. கன்விக்ஷன் இல்லாம சென்டென்ஸ் இல்ல, வெறும் கன்விக்ஷன் மட்டும் இருக்க முடியாது. கன்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸ். இப்ப இந்த நீதிமன்றத்தினுடைய முடிவு இருக்கு இல்லையா, குற்றவாளி குற்றம் அரசு தரப்பில சந்தேகம் இல்லாமல் தகுநிலை ஐயப்பாடுகளுக்கு அன்னையிலே மெய்ப்பித்திருக்கிறார்கள்ங்கிற முடிவை நிறுத்தி வைக்க முடியுமா? கன்விக்ஷன் போர்ஷனை நிப்பாட்டி வைக்க முடியுமா? இந்த கேள்வி பெரும்பாலும் எப்ப வரும் அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு அரசு ஊழியரா இருக்கிறார், இல்ல ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிறார். இந்த குற்றவாளிங்கிற தீர்ப்பு வந்ததனால் இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில அவருடைய வேலையை இழக்க நேரிடுது அப்படின்னா அப்பீல் கோர்ட் கன்விக்ஷனை நிறுத்தி வைப்பதற்கு முடியும். அப்ளிகேஷன் ஃபார் சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் இஸ் மெயின்டெனபிள், இட் கேன் பி ஃபைல்டு. லெட் மீ ரீட் செக்ஷன் 389 subclass 1 CRPC. Suspension of sentence pending the appeal, release of appellant on bail. இதான் தலைப்பு. Pending any appeal by a convicted person, the appellate court may, for reasons to be recorded by it in writing, order that the execution of the sentence, முதல் வாரைய பாருங்க, order that the execution of the sentence or order appealed against be suspended. இப்ப சிஆர்பிசில செக்ஷன் 389 சப்கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர் ஆர்டர் அப்பீல்டு எகென்ஸ்ட் பி சஸ்பெண்டட். நம்ம அப்பீல்ல என்ன பண்றோம், என்டையர் ஜட்மெண்ட் ஆஃப் தி ட்ரையல் கோர்ட், என்டையர் ஜட்மெண்ட் ஆஃப் த ட்ரையல் கோர்ட் ஹஸ் பீன் சேலஞ்ச்டு பிஃபோர் தி அப்பீலட் அத்தாரிட்டி. So order appealed against be suspended means and include suspension of conviction, suspension of sentence, suspension of sentence of fine, as well compensation. So ஒரு விசாரணை நீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்பீல் கோர்ட்ல கன்விக்ஷனை சஸ்பெண்ட் பண்ண முடியும். சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் and also compensation can be suspended by section 389(1) CRPC. அப்ப அதுல மனுவுல என்ன எழுதணும், செக்ஷன் 389 subclass 1 CRPC படி ஆர்டர் அப்பீல்டு எகென்ஸ்ட் பி சஸ்பெண்டட் என்று செக்ஷன் 389(1) CRPC இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் இஸ் பாசிபிள். திஸ் அப்ளிகேஷன் இஸ் மெயின்டெனபிள் அப்படிங்கிற வார்த்தையை அந்த அப்ளிகேஷன்ல கட்டாயமாக எழுதணும். உடனே ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு,
சார் நம்ம தான் எல்லா கேஸ்லயுமே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாதி பாதியாவா சேலஞ்ச் பண்றோம், ஃபுல்லா தானே சேலஞ்ச் பண்றோம். அப்ப எல்லா கேஸ்லயுமே கன்விக்ஷனை ரத்து செய்வாங்களா, கன்விக்ஷனை சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? நம்ம ஏன் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்னு அப்ளிகேஷன் போடணும்? ஒரு தடவை சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷனே போட்டலாம் அப்படின்னு கேட்டா, திஸ் ரிலீஃப் இஸ் எ லார்ஜர் ரிலீஃப். சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் அப்படிங்கிறது லார்ஜர் ரிலீஃப். தோ திஸ் ஆர்டர் கேன் பி பாஸ்ட் பை தி அப்பலட் கோர்ட், இட் cannot be it is not possible in all cases. Why? ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்மானத்துக்குள்ள தலையிடணும்னா அது இறுதி விசாரணையில தான் முடியும். ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்மானத்துக்குள்ள தலையிடுவதுன்னா, இன்டர்ஃபியர் பண்றதுன்னா இறுதி விசாரணையில தான் முடியும். இப்ப இடையில செக்ஷன் 389(1)ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன ப்ளீடிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் உண்டுன்னு சொன்ன முதல் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துல 1995 SEC ராமா நரங் கேஸ் வெர்சஸ் ரமேஷ் ராமன். 1995 SEC பேஜ் 513. 1995 வால்யூம் 2 SEC பேஜ் 513. அதுக்கப்புறமா நவ்ஜோத் சிங் கேஸ் இருக்கு, அதுக்கப்புறமா மற்ற வழக்குகள் வந்துருச்சு. ஆனா இந்த வழக்குல தான் முதல் முறையாக சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் கேன் பி கிராண்டட் பை தி அப்பலட் கோர்ட் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுல மிக முக்கியமான வரிகளை படிக்கிறேன். இந்த வரிகளை படிச்சதுக்கு அப்புறமா கேட்டதுக்கு அப்புறமா நமக்கு தெரியும் ப்ளீடிங்ஸ் இன் கிரிமினல் லா எவ்வளவு முக்கியம் என்று. லெட் மீ ரீட் ஃப்ரெண்ட்ஸ். இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் the order of conviction can be executable in the sense it may incur a disqualification as in the instant case. In the sense it may incur a disqualification as in the instant case. In such a case, the power under section 389(1) of the CA code could be invoked. In such situations, the attention of the appellate court, நல்லா கவனிக்கணும், the attention of the appellate court must be specifically invited to the consequences that is likely to fall to enable it to apply its mind to the issue. Since under section 389(1) it is under an obligation to the issue. Since under section 389(1) it is under an obligation to support its order for reasons to be recorded in writing. ஒரு ரீசன் இருக்கணும். எல்லா வழக்குலையுமே கன்விக்ஷனை ரத்து செய்ய முடியாது, ஸ்டே பண்ண முடியாது. அப்படின்னா அவங்க என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, specific which is likely to fall upon conviction. How can it be expected to assign reasons relevant thereto? No one can be allowed to play hide and seek with the court. He cannot suppress the purpose for which he seeks suspension of conviction and obtain a general order of stay and then contend that disqualification has ceased to operate. Hence, there must be a specific pleading. என்ன எழுதுறாங்க பாருங்க. Hence, there must be a specific pleading enabling the appellate court to grant the order of suspension of conviction. So, in order to get an order of suspension of conviction, இந்த தீர்ப்புல எழுதியிருப்பாங்க ஹை கோர்ட்ல, the application there was no proper pleadings. In the application it was not properly pleaded. It was observed by the Honorable Supreme Court in the Rama Narang case. சரி, இப்ப அடுத்தது இன் ஜெனரல் இந்த டாபிக் எதை நோக்கி இருக்குது, எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளைண்ட்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாம இன்னொரு வெரி வெரி வேல்யூபிள் வெப்பன் சிவில் கேஸ் என்னன்னா கவுண்டர் கிளைம் போட்டா பிளைண்டிவ் போட்ட சூட்டே அவர் வித்ட்ரா பண்ணிட்டு போனாலும் கவுண்டர் கிளைம்
தொடர்ந்து நடக்கும். இப்போ ஒருத்தர் மேல ஒரு சூட்டு போட்டுறாரு, கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்கான்னு சொன்னா அவர் வித்ரா பண்ணிட்டு விட்டா கேஸ் முடிஞ்சு போச்சு. அதே கவுண்டர் கிளைம் போட்டாருன்னா சூட்டு வித்ரா பண்ணாலும் கவுண்டர் கிளைம் தொடர்ந்து நடக்கும். கவுண்டர் கிளைம் ஒரு சூட்டு மாதிரி தனியாக நடத்தணும். கவுண்டர் கிளைம்க்கு தனி டிகிரி ஜட்ஜ்மெண்ட். இப்ப டிகிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஒரு சூட்ல, கவுண்டர் கிளைம் இருக்கு. அப்பீல் வந்து ஒரு டிகிரி மேல மட்டும் போக முடியாது. அப்பீல் போடணும்னா சூட்ல கொடுத்திருக்கிற டிகிரி ஜட்ஜ்மெண்ட்டையும் சேலஞ்ச் பண்ணி ஒரு அப்பீல் இருக்கணும். கவுண்டர் கிளைம்ல கொடுத்திருக்கிற டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் சேர்த்து அப்பீல் இருக்கணும். தேர் மஸ்ட் பி 2 அப்பீல்ஸ். சப்போஸ் கவுண்டர் கிளைம்ல பிளைண்டிஃபுக்கு சாதகம், ஒரிஜினல் பிளைண்டிஃபுக்கு சூட் டிஸ்மிஸ்னா கவுண்டர் கிளைமை சேலஞ்ச் பண்ணலன்னு வச்சுக்குவோம். கவுண்டர் கிளைமை சேலஞ்ச் பண்ணலன்னா என்ன ஆகும்னா it will operate, it will stand as res judicata. The appeal filed by the appellant will be dismissed summarily on the ground of res judicata. This is settled by the Honorable Supreme Court. இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய கேஸ் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காமிக்கிறார். இப்ப கிரிமினல் கேஸ்ல வாட் இஸ் யுவர் டிஃபென்ஸ்னா எதை வச்சு காமிக்க முடியும்? நம்ம எழுத்துப்பூர்வமா ஒன்னும் எழுதி கொடுக்கல. பெயில் அப்ளிகேஷன் போடுற மாதிரி எழுத்துப்பூர்வமா ஒன்னும் டிஃபென்ஸ் கொடுக்கல. ஆனா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர்கியூ பண்றாரு என்னன்னா PW1 சொல்லியிருக்கிறாரு, எக்ஸிபிட் P1 இருக்கு, எக்ஸிபிட் P2 இருக்கு, எவிடன்ஸ் ஆஃப் ஐ விட்னஸ் has been corroborated by the evidence of doctor, he is an expert அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒரு கட்சியோட கோர்ட்டுக்கு வர்றாங்க. 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இருக்கு, செராலஜி ரிப்போர்ட் இருக்கு, இப்போ ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் இருக்கு. இது மாதிரி பல ஆவணங்களோட அவங்க கோர்ட்டுக்கு வர்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் இது பேசிக் பிரின்சிபல் இன் தி கிரிமினல் லா, நோ டவுட். நம்ம அதனால வெறுமனே போய் கையை தூக்கி கும்பிட்டுட்டு ஐயா என்ன விட்டுருக்குன்னா விட்டுற முடியுமா? முடியாது. இப்போ கோர்ட்ல எதை நிரூபிக்க வேண்டும்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு ப்ராசிக்யூஷன்ல எதை நிரூபிக்கணும்? சார்ஜஸ் leveled against the accused, no doubt has to be proved beyond all reasonable doubt. No doubt, charges leveled against the accused has to be proved beyond all reasonable doubt. இந்த beyond all reasonable doubt அப்படிங்கிற தியரி நமக்கு எப்படி வந்துச்சு? இந்த தியரி ஏதாவது இந்தியன் லால இருக்கான்னு கேட்டீங்கன்னா, தி தியரி ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிற தியரி இருக்கு இல்லையா, அது எதுல வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, we have imported not only Indian Penal Code and Indian Evidence Act from the English people. The principle of benefit of doubt also we have imported. 1935 AC 462. Wilmington versus Director of Public Prosecutor. Wilmington versus Director of Public Prosecutor. 1935 AC page 462. அதுக்கப்புறமா Miller versus Minister of Pensions. Miller versus Minister of Pension, 1947, Volume 2, All England Report, page number 372. The Miller versus Minister of Pensions, All England Reporter, 1947, Volume 2, page number 372. இந்த இரண்டு வழக்குகளிலேயும் கொடுத்த தீர்ப்பை தான் நாம ஃபாலோ பண்ணி இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட், அதுக்கப்புறமா கொஞ்சம் தாண்டி பெனிஃபிட் ஆஃப் ரீசனபிள் டவுட் அப்படின்னு வந்துச்சு. இப்ப this principle has been followed in K. Gopal Reddy versus State of Andhra Pradesh. K. Gopal Reddy versus State of Andhra Pradesh, AIR 1979 Supreme Court. AIR 1979 Supreme Court, page 387. அதற்கு அப்புறமா நம்ம இந்த டவுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, there must be a reasonable doubt. The benefit of doubt எல்லா டவுட்லயும் வந்துடாது. the doubt must be reasonable. இதை சொல்கிற தீர்ப்பு AIR 1974 Supreme Court. AIR 1974 Supreme Court 1567. AIR 1974 Supreme Court 1567. இப்ப எதை வச்சு சார் ஒரு டவுட்டை இது சாதாரண டவுட், ரீசனபிள் டவுட் அப்படின்னு பிரிக்கலாம்? எதை வைத்து அந்த டவுட்டை சாதாரண டவுட், ரீசனபிள் டவுட்னு சொல்ல முடியும் அப்படின்னா, டிஃபென்ஸ் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அது.
ஏற்கனவே அக்யூஸ்ட் பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு தான் கேஸ் ஆகி போச்சு. ஏற்கனவே அக்யூஸ்ட் ஆயுதத்தோட போனதுனாலதான் கேஸ் ஆகி போச்சு. இப்ப சட்டம் அவருக்கு இன்னொரு ஆயுதத்தை கொடுக்குது. என்ன ஆயுதம் சொல்லுங்க பார்ப்போம். தி பவர்ஃபுல் வெப்பன். ஆனா அக்யூஸ்ட் கிட்ட கொடுக்கல, டிஃபென்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க, லாயர்கிட்ட. என்னது? தி பவர்ஃபுல் வெப்பன் இஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன். இப்ப கிராஸ் எக்ஸாமினேஷன் உங்களோட டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு எதை வச்சு நீதிமன்றத்துக்கு தெரியும்? கிராஸ் எக்ஸாமினேஷன் டிஃபென்ஸ் கேஸ் எதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, இட் கேன் பி இன்ஃபர்டு ஒன்லி ஃப்ரம் தி கிராஸ் எக்ஸாமினேஷன். கிராஸ் எக்ஸாமினேஷன் அலிபி அப்படின்னு நம்ம ப்ளீட் பண்ணிருக்கிறோமா? முதல் தகவல் அறிக்கையை மறைச்சிட்டீங்க, முதல் தகவல் அறிக்கையை மறைச்சிட்டீங்க. ஏற்கனவே சில அக்யூஸ்ட் பேர்ல எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருந்து அந்த எஃப்ஐஆரை கிழிச்சு போட்டுட்டு வேறு புதுசா ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு வந்ததுல காலதாமதம்னு சொல்றோம். சோ அப்ப என்ன ஆகுது? ஜெனசிஸ் ஆஃப் அக்கரன்ஸ் மறைச்சிட்டாங்க. போலீஸ் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி ஹேஸ் நாட் கம் டு த கோர்ட் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு வழக்கு, அதாவது கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ். கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் அது எப்படி நீதிமன்றத்துக்கு தெரியும்? இது கவுண்டர் கேஸ் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு எப்ப தெரியும்? கிராஸ் எக்ஸாமினேஷன், சாட்சியங்கள் வர்றாருல, அந்த சாட்சிக்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம். குறுக்கு விசாரணையில ஒரே வழக்கில் இதே தகராறுல இதே சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்ட இந்த 1வது எதிரி 2வது எதிரிக்கும் காயம் இருந்துச்சு. நீ ஆஸ்பத்திரிக்கு போன அதே ஆஸ்பத்திரியிலேயே இவரும் சிகிச்சையில இருந்தார், இவர் புகார் கொடுத்து நீனும் ஜாமீன்ல போன. கிராஸ் எக்ஸாமினேஷனுங்கிறது பவர்ஃபுல் வெப்பன், பவர்ஃபுல் வெப்பன். இப்ப இந்த பவர்ஃபுல் வெப்பனான கிராஸ் எக்ஸாமினேஷனை நம்ம சரியாக பயன்படுத்தி இருந்தால்தான் டவுட், ரீசனபிள் டவுட் வரும் கோர்ட்டுக்கு. நம்மளுடைய குறுக்கு விசாரணையின் மூலமாக அதை படிச்சு பார்க்கிறப்பதான் டவுட் எது மேல வரும்? அரசு தரப்பு வழக்கின் மீது. அரசு தரப்பு வழக்கை சந்தேகப்படணும். இந்த மாதிரி குற்றச்சாட்டு நம்ம கேட்டிருக்கோம். அரசு தரப்புல சொல்ற மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆசா 1 ஆசா 2 பேரும் சம்பவத்தை பார்த்ததாக சொல்றாங்க. ஆனா குறுக்கு விசாரணையில அவங்க சொல்லியிருக்கிற பதில்கள் மூலம் அவர்கள் சம்பவத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நீதிமன்றம் கருதுகிறது. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்போ வர முடியும்? அவர்களை நம்ப முடியாதுங்கிறதுக்கு. டவுட் எது மேல? ப்ராசிக்யூஷன் கேஸ் மேல. இந்த சாட்சி சம்பவத்தை பார்த்திருப்பாங்களா பார்த்திருக்க மாட்டாங்களாங்கிற டவுட்டை தான் நம்ம ரைஸ் பண்றோம். அப்படி ரைஸ் பண்ண முடியும் ஒன்லி த்ரூ ப்ராப்பர் கிராஸ் எக்ஸாமினேஷன். ப்ராப்பர் கிராஸ் எக்ஸாமினேஷன். இப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம வழக்கமா சொல்லுவோம். இன்டர்வியூக்கு போறவங்கள்ட்ட சொல்லுவோம், ரொம்ப சரியா பாசிப்பா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் சொல்லுவோம். இப்ப ஒரு கிரிமினல் கேஸ்ல அடிப்படை ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். சில வழக்குகள்ல கான்ட்ராபண்டை சீஸ் பண்ணி அந்த சீசர் மகஜர் தான் எஃப்ஐஆருக்கு அடித்தளமா இருக்கும். ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் சில வழக்குகள்ல இருக்கும், அதை ஒட்டி அதற்கு அப்புறமா முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுவாங்க. சில வழக்குகள்ல நேரடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வாங்க. எப்படியாக இருந்தாலும் முதல் தகவல் அறிக்கை ஒரு குற்ற வழக்கு புலன் விசாரணை ஆரம்பிப்பதற்கு பிள்ளையார் சுழியாக இருக்கு, பிள்ளையார் சுழியா இருக்கு. சோ அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணலா ஆயிடும். இப்ப முதல் தகவல் அறிக்கையை ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்க வேண்டும், 10 முறை படிக்க வேண்டும். அதுக்காக அப்படியே எஃப்ஐஆர் படிச்சுட்டு 1, 2, 3, 4 பண்ணிட்டு இருக்க கூடாது. கவனமாக ஆவணங்களை பார்வையிட வேண்டும். ஒரு கிரிமினல் கேஸ் நடத்துறப்ப 207 நம்ம கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்டை அப்படியே ஓரமா வச்சுட்டு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அசல் ஆவணங்களை பார்வையிட வேண்டும். அசல் ஆவணங்களை பார்வையிட வேண்டும். இப்ப நீதிமன்றத்துல நம்மளுடைய வாதுரை ஆர்குமெண்ட் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா, இந்த பாருங்க, இந்த முதல் தகவல் அறிக்கையில பல இடங்கள்ல அடித்தல் திருத்தல் இருக்கிறது, அடித்தல் திருத்தல் இருக்கு. புகார்ல ஒரு ஒரு படிக்காத நபர் எழுதியிருக்கிறார், ஒரு சில இடங்கள்ல அடித்தல் திருத்தல் இருக்கிறது. அது ஒரு பெரிய காரணம் கிடையாது. ஆனா அதே அடித்தல் திருத்தலை
நீதிமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களிலேயும் இருக்கிறது. அது எப்படி காலையில 10 மணிக்கு தயார் பண்ண ஒரு ஆவணத்துல ஒரு புகார்ல ஒரு திருத்தம் இருக்கு, 12 மணிக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க, அது தொடர்பாக ஒரு அறிக்கையை அந்த ஆய்வாளர் நீதிமன்றத்துக்கு அனுப்புறார். இப்படி இதை ஒட்டி வரக்கூடிய ஒரு 5 ஆவணங்களிலே அதே அடித்தல் திருத்தல் இருக்கிறது. எனவே காவல்துறையினர் சொல்ல நாள் மற்றும் நேரத்துல சொன்ன விதத்துல இந்த அரசு தரப்பு சான்றாவணமான 1 புகார் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அது எப்ப நமக்கு கிடைக்கும்? அந்த அசல் ஆவணங்களை நாம் பார்வையிட வேண்டும். அசல் ஆவணங்களை நாம் பார்வையிட வேண்டும். ஒரு ஹெராயின் கேஸ்ல வீரையன் வெர்சஸ் என்ஐபிசிஐடி, வீரையன் அப்படிங்கிறவர் மேல ஹெராயின் வைத்திருந்ததாக ஒரு வழக்கு. அந்த வழக்குல விசாரணை நீதிமன்றம் 10 வருடங்கள் தண்டனை கொடுத்து அப்பீல்ல மதுரை உயர் நீதிமன்ற கிளையில அப்பீல் வருது. இந்த அப்பீல்ல என்ன வாதம் வைச்சாங்க அப்படின்னா, ஒரு உதாரணமாக ஒரு 10 மணிக்கு அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செஞ்ச இடத்துல அவரை சர்ச் பண்ணி ஒரு 500 கிராம் கான்ட்ராபண்ட் அந்த ஹெராயின் எடுக்கிறாங்க. ஒரு அறிக்கையை தயார் பண்றார். 50 கிராம சோதனைக்காக எடுத்துக்கிறார், மற்றதை பொட்டலம் கட்டி ஸ்டீல் வச்சுட்டாங்க. இப்ப இந்த அறிக்கையிலேயே அடிச்சு திருத்தி 500 கிராம் அப்படிங்கிறத 450 கிராம்னு எழுதுறாங்க. 50 கிராம் எடுத்தாங்க பாருங்க சோதனைக்காக சாம்பிள், அதையும் அடிச்சு திருத்துறாங்க. ஒரு 2 மணி நேரம் கடந்து காவல் நிலையத்துக்கு முதல் தகவல் அறிக்கை தயாரிக்கிறாங்க. அந்த முதல் தகவல் அறிக்கையில என்ன வருது? இந்த 500 கிராம்னு எழுதி 50 கிராம்ல அடிச்சு திருத்தி, அப்புறம் நீதிமன்றத்துக்கு காவல் அடைப்பறிக்கை ரிக்வஸ்ட் ஃபார் ரிமாண்ட் இருக்கு இல்லையா, அதுலயும் திருத்துறாங்க. வரக்கூடிய சீசர் மகஜர் ஒரு 10 ஆவணங்கள்ல தொடர்ச்சியா எல்லாமே திருத்திருக்கு. 10 ஆவணங்கள்ல அடித்தல் திருத்தல் இருக்கு. இதை கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அக்யூஸ் கிட்ட மன்னிக்கவும் புலனாய்வு அதிகாரிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. சீசர் மகஜரை இத்தனை மணிக்கு தயார் பண்ணிருக்கிறீங்க, அதுல அடித்தல் திருத்தல் இருக்கு, சரி, இளவோட்டத்துல கூட குறைச்சிருக்கலாம், நீங்க சரி பண்ணிட்டீங்க. அதற்கு அப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு தயார் செய்த முதல் தகவல் அறிக்கையிலையோ அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய தொடர் ஆவணங்கள்ல இது எப்படி தவறு வந்துச்சு, வேணும்னே நீங்க தயார் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிச்சோம். இப்ப இந்த காலதாமதமாக புகாரை நீதிமன்றத்துக்கு அனுப்புறது, காவல்துறையினர் தாக்கல் செய்த ஆவணங்களே இருக்கிற சில அடித்தல் திருத்தல் எல்லாமே, அதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு நீதிமன்றம் விடுதலை செய்ய முடியுமா, அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியுமான்னா முடியாது. எதை இப்ப நீதிமன்றத்துல நிரூபிக்க வேண்டும், எதை மெய்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, சிவில் கோர்ட்ல நம்ம ஜெனரலா சொல்லுவோம், admitted facts need not be proved. admitted facts need not be proved அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த கட்டம், அப்ப disputed fact alone has to be proved. இப்ப disputed act alone has to be proved. இப்ப ஒரு வழக்குல முதல் தகவல் அறிக்கை 10 மணிக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறதா வச்சுக்குவோம். தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்துல முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கையை தயார் செஞ்சு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 அந்த காவல் நிலையத்துக்கான நீதிமன்றம் ஒரு மறுநாள் வருது, 24 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா, இதை விசாரிக்கிற அப்பீல் நீதிமன்றத்துக்கு அல்லது டிவிஷனல் நீதி கோர்ட்டுக்கு தெரியாது. வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனும் JM1 கோர்ட்டு எத்தனாவது கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு தெரியாது. எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தெரியாது. ரெண்டாவது, இந்த டிலே இத்தனை மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் போகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. இத்தனை மணி நேரத்துக்குள்ள முதல் தகவல் அறிக்கைன்னா 3 மணி நேரத்துல போகணும், ரிமாண்ட் ரிக்வஸ்ட்னா 1.5 மணி நேரத்துல போகணும்னு எதுவும் சட்டம் கிடையாது. செக்ஷன் 157 சிஆர்பிஸ்ல என்ன சொல்றாங்க? இட் ஹாஸ் டு பி ஃபார்வர்டட் forthwith. இட் ஹாஸ் டு பி ஃபார்வர்டட் forthwith. இப்ப முதல் தகவல் அறிக்கை காலதாமதமாக நீதிமன்றத்துக்கு வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்வியஸா கோர்ட்ல பாக்குறோம், எஃப்ஐஆர்ல மேஜிஸ்ட்ரேட் சுருக்கப்பம் போட்டிருக்காங்க, எத்தனை மணிக்கு என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ண முடியாது. இந்த ஒரு காரணம் அரசு தரப்புக்கு விரோதமானதுதான். ஆனா எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேர் மஸ்ட் பி a cross examination. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தி டிலே இன் forwarding the documents to the court, delay in forwarding the first information report to the court by itself is not fatal to the prosecution. இது எப்ப ஃபேட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் தகவல் அறிக்கை இந்த புகார் கொடுத்தவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும், எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க என்னன்னு. அதுக்கப்புறமா இந்த முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்த தலைமை காவலர் அல்லது சார்பு ஆய்வாளர் யாரோ அவரிடமும் இந்த கேள்வி கேட்கணும்.
விசாரணை செய்த விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ட்டையும் கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த ஃபார்வர்டான டயத்தை யூ ஹவ் டு டிஸ்பியூட் பண்ணாதான் அந்த டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இந்த டிலே இருக்கு பாருங்க, இந்த டிலே இஸ் ஃபேட்டல் டு தி ப்ராசிக்யூஷன் வென் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அன்எக்ஸ்பிளைன்டு அண்ட் அன்டியூ டிலே அலோன் இஸ் ஃபேட்டல். unexplained and undue delay alone is fatal to the prosecution. இப்ப பொதுவா சொல்றோம் இல்லையா, எஃப்ஐஆர் லேட்டா வந்துருச்சு, எஃப்ஐஆர் லேட்டா வந்துருச்சு, ஒரு தீர்ப்பு கொடுங்க சார், எஃப்ஐஆர் லேட்டா வந்துருக்கு, விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லு. ஏன் எஃப்ஐஆர் லேட்டா வந்தா உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன? எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு லேட்டா கொடுக்குறாரு, வேணா அந்த எஃப்ஐஆரை நீதிமன்றத்துக்கு காலதாமதமா கொடுத்தவர் மேல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு போறாங்க. ஏன்? நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். உங்களுக்கு ஏற்கனவே இந்த வழக்குல குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருந்தீங்க. உங்களுக்கே தெரிஞ்ச காரணங்களால் அந்த எஃப்ஐஆரை கிழிச்சு போட்டுட்டு மறைச்சிட்டு இன்னொரு எஃப்ஐஆர் தயார் பண்ணீங்க இல்லையா? இப்படி வச்சுக்குவோம், உங்களுக்கு குற்றவாளி யாருன்னே தெரியல, கடைசி வரைக்கும் தெரியலேன்னு போட்டு குற்றவாளிகள் யாருன்னு தெரியலன்னு ஒரு முதல் தகவல் அறிக்கை தயார் பண்ணி வச்சிருந்தீங்க. அதற்கு பிறகு வேற வழி இல்லாம இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் சாட்சிகளுக்கும் உள்ள விரோதத்தின் அடிப்படையில் பொய்யா ஒரு புகாரை தயார் பண்ணீங்க. அதனாலதான் இந்த புகாரை கோர்ட்டுக்கு வர்றதுக்கு லேட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். இந்த காரணத்தை புலனாய்வு அதிகாரிகள்கிட்ட சொல்லணும். அவங்க ஏன் காலதாமதமா கோர்ட்டுக்கு வந்துச்சு சார், COVID-19 ஒரு இந்த வழக்கு ரொம்ப நாள் கழிச்சு விசாரணைக்கு வருதுன்னு வச்சுக்குவோம். COVID-19 அப்படின்னு ஒரு பெரிய கொடிய வைரஸ் நோய் இருந்துச்சுங்க. எங்க பார்த்தாலும் நாங்க பாரா டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்டேஷன்ல இருந்த ஒரு 4 பேரு, அன்னைக்கு ரொம்ப மழை புயல் வெள்ளம், COVID-19 வேற, அதனால ஒரு 3 மணி நேரம் காலதாமதமா போகணும்னு சொல்ற அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. பட் ரீசன் மஸ்ட் பி satisfied. The learned judge has to satisfy the reason. நாங்க நேரம் JM தஞ்சாவூருக்கு போனோம், கோர்ட்டு பூட்டி இருந்துச்சு, சரின்னு வீட்டுக்கு வந்துட்டேன், 3 நாள் லீவுங்க. 4வது நாள் போய் பார்த்தா அன்னைக்கு லீவு. அப்பதான் விசாரிச்சேன், JM கோர்ட்டு பூட்டி இருக்கு, ஏன் சார்னு கேட்டேன். இல்லைங்க அதுக்கு JM தஞ்சாவூர் JM மேஜிஸ்ட்ரேட் தான் இன்சார்ஜ்னாங்க, அதுக்கப்புறமா போய் கொடுத்தேன்னு 1 வாரம் கழிச்சு கொடுத்தாருன்னா அதை ஒத்துக்கலாமான்னு கேட்டா, இப்படிப்பட்ட காரணங்களை நீதிமன்றம் ஏற்றுக்காது. There must be a reasonable explanation. அதே நேரத்துல undue and unexplained delay alone is fatal. There must be a proper cross examination. There must be a proper cross examination. Only through the cross examination we can, the learned judge can infer the defense. இப்ப இது தொடர்பான வழக்குகளை பார்ப்போம். 1990 law weekly criminal page 175, 1990 law weekly criminal page 175, 2018 volume 3 MLJ criminal triple murder case. அதுக்கப்புறமா லேட்டஸ்டா 2019 volume 2 law weekly criminal page 747, 2019 volume 2 law weekly criminal page 747, முனியாண்டி அலையஸ் முனிராஜ் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட். இந்த வழக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதல் தகவல் அறிக்கை காலதாமதமாக நீதிமன்றத்துக்கு அனுப்புவது தொடர்பாக ஏற்கனவே 2 டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டும் அது இந்த வழக்கிலையும் கடைபிடிக்கப்படலை. இனிவரும் காலங்களில இது மாதிரி ஆவணங்களை உரிய காலத்துக்குள்ள அனுப்பலைன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு 2019 2 law weekly criminal page 747. இதுக்கு அப்புறமா சில வழக்குகள்ல அஃபென்ஸ் ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு நீதிமன்றத்துக்கு வரும். அது பெரும்பாலும் குறியீடு செய்யப்படாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த புலனாய்வு அதிகாரி சாட்சியம் அளிக்க வர்றப்ப பாக்ஸுக்கு வந்த உடனே முதல்ல எதுல இருந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கணும்னா, ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு ஆவணமாக முதல்ல குற்ற அறிக்கை எத்தனாம் தேதி தயாரிச்சிருக்காங்க, நீதிமன்றத்துல எடுத்து அறிக்கை கையில எடுத்துருங்க. எத்தனாம் தேதி நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க, ஃபைனல் ரிப்போர்ட் என்னைக்கு ரெடி ஆச்சு,
எத்தனாம் தேதி நீதிமன்றத்தால் பெறப்பட்டிருக்கு, புகார் எத்தனாம் தேதி ரிசீவ்டு, எஃப்ஐஆர் எத்தனாம் தேதி ரிசீவ்டு. அதே மாதிரி 161 ஸ்டேட்மெண்ட் விட்னஸ் இருக்காங்க பாருங்க, அது ஒரு 2 நாள் கழிச்சு வரும். 1ஆம் தேதி ஒரு புகார் கொடுத்து அன்னைக்கு எஃப்ஐஆர்னு வச்சுக்குவோம். நம்ம கேள்வி கேட்கணும், 1ஆம் தேதி இவருடைய 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணதா இருக்குங்களா சார்? ஆமா. ஆனா எஃப்ஐஆர் 4ஆம் தேதி அமைச்சிருக்கீங்க, அந்த புகார்தாரனுடைய 161 ஸ்டேட்மெண்ட்டை 1 மாசம் கழிச்சு அமைச்சிருக்கீங்க, ஏதாவது காரணம் இருக்கா? இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவா சில பேர். ஆமா சார் இருக்கு அப்படின்ட்டு சிடி ஃபைல் எடுத்து இந்த சாட்சியினுடைய வாக்குமூலத்தை காலதாமதமாக அனுப்பிச்சதுக்கு ஏதாவது காரணங்களை பதிவு பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க. சிடி ஃபைல் எங்கள்கிட்ட காமிக்க வேணாம் சார், காரணம் எழுதியிருக்கீங்களா, எழுதியிருந்தா நீதிமன்றத்தில் காமிக்கன்னு கேட்கணும். ஸோ unexplained and undue delay not only in forwarding the first information report and other important documents இதான் pleadings in criminal law. Cross examination is a very very powerful weapon. It has to be used properly. Suppose ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் எடுங்க, அதாவது கிராம்ப்டு ஹேண்ட் ரைட்டிங். அப்படின்னா என்னன்னா, ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுறாங்க. வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா காவல்துறையினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, புகார்தாரோட விருப்பத்துக்கு ஏற்ப அல்லது பல காரணங்களின் அடிக்கல புகாரை எழுதிக்கிட்டே வரார். ஒரு பக்கத்தினுடைய கடைசியில கையெழுத்து வாங்கிட்டாரு, ஒரு பக்கத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். இடம் நிறைய இருக்கு. அப்படியே வேக வேகமா இப்ப முதல் பக்கத்துல 2 வரிகளுக்கு இடையில கேப் ஒரு மாதிரி இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா கையெழுத்துக்கிட்ட முடிக்கிறதுக்காக அப்படியே குறுக்கி கையெழுத்துக்கிட்ட கொண்டு போய் முடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிராம்ப்டு ஹேண்ட் ரைட்டிங். அந்த கையெழுத்துக்கிட்ட ஒட்டி கொண்டுட்டு போறது. இப்படி ஒரு வழக்க சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி வழக்குகள்ல முக்கியமா அதை சுட்டி காட்டி அதை காமிச்சு கேட்கணும். அதை காண்பிச்சு கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி கையெழுத்துக்காக போயிருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த கிராம்ப்டு ஹேண்ட் ரைட்டிங், this was decided by the Supreme Court. The case decided by the Kerala High Court, then went up to the Honorable Supreme Court. The Honorable Supreme Court rejected the prosecution case since FIR was doubted due to the cramped handwriting. At the end of the session, I will give the judgment. And also the 2008 judgment also I will give. Page number also I will give in the end of the session. அப்புறமா ப்ராப்பர் கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் மொஹிந்தர் சிங் ஏஐஆர் 2008 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 92, ஏஐஆர் 2008 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 92. நான் படிக்கிறேன் பாருங்க. நோ கிராஸ் எக்ஸாமினேஷன் regarding the reason for delay. There was not even a suggestion that she had wrongly stated about the reasons for delay. Therefore, conclusion of High Court is unsustainable. Appeal allowed. Conviction was restored by the Honorable Supreme Court. அப்புறமா இந்த சில வழக்குகள்ல எஃப்ஐஆர்லயே ஓவர் டாக்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்க, எஃப்ஐஆர் இஸ் நாட் அன் என்சைக்ளோபீடியா. எஃப்ஐஆர்ல எல்லா தகவல்களும் எல்லாமே சொல்லியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா எல்லார் மேலையும் ஓவர் டாக்ட் கொண்டு வர போறேன் அப்படின்னு அந்த இன்கொஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகப்பிரிவினை பண்ற மாதிரி ஆளுக்கு 2 ஓவர் டாக்ட பிரிச்சு கொடுத்து எழுதியிருப்பாங்க. 1வது எதிரி காதிலிருந்து கழுத்து வரை வெட்டினார், 2வது எதிரி தலையிலிருந்து மூக்கு வழியாக வெட்டினார், 3வது எதிரி கழுத்து வலது பக்கமாக வெட்டி சட்டையோடு வெட்டினார் அப்படின்னு வரிசையா ஒவ்வொருத்தருக்கா கொடுத்திருப்பாங்க. இது டிராமாட்டிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். செல்வி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. 1986 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் 736. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் மொஹிந்தர் சிங் ஏஆர் 2008 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 92. இது செல்வி அண்ட் அதர் வர்சஸ் ஸ்டேட் 1986 கிரிமினல் லா ஜர்னல்
1986 கிரிமினல் லா ஜேர்னல். அதே மாதிரி ஜெனசிஸ் ஆஃப் அக்கரன்ஸ், ஜெனசிஸ் ஆஃப் அக்கரன்ஸ் டவுட் பண்ணா கேள்வி கேட்கணும். ஜட்ஜ்மெண்ட் வந்து சிடிஜே 2012, சிடிஜே 2012, சிடிஜே 2012, எம்ஹெச்சி 3953, எம்ஹெச்சி 3953. ஒரு வழக்குல முதல் தகவல் அறிக்கையை கட்டாயமா நம்ம டிஸ்பியூட் பண்ணி கேள்வி கேட்கணும். கட்டாயமா டிஸ்பியூட் பண்ணி கேள்வி கேட்கணும். ஒரு முதல் தகவல் அறிக்கை ஜெனசிஸ் ஆஃப் அக்கரன்ஸ், முதல் தகவல் அறிக்கை மறைச்சிட்டாங்கன்னு கேள்வி கேட்டா ப்ராசிக்யூஷனுக்கு என்ன டியூட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் தகவல் அறிக்கை நிரூபிக்க விட வேண்டிய கடமை அதிகமா வந்துடுது. சரி, ஒரு முதல் தகவல் அறிக்கை மறைக்கப்படவில்லை, இதுதான் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏதாவது டெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒண்ணு, முதல் தகவல் அறிக்கை நீதிமன்றத்துக்கு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு எக்ஸ்டர்னல் செக் கொடுக்குறாங்க. தி செக் நம்பர் 1 இஸ் whether there is any delay in forwarding the FIR, whether there was any delay in forwarding the FIR. ரெண்டாவது செக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சடல கூராய்வு செய்வதற்காக அரசு மருத்துவருக்கு அந்த சடல கூராய்வு விண்ணப்பம் கொடுக்குறாங்க இல்லையா, ரெக்வசிஷன் டு கண்டக்ட் தி அட்டாப்சி, அந்த ரெக்வசிஷனுடன் சேர்த்து வெதர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வாஸ் ஃபார்வர்டட், வெதர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வாஸ் ஃபார்வர்டட். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், சார் போஸ்ட்மார்டம் பண்ற டாக்டருக்கு எதுக்காக எஃப்ஐஆர் கொடுக்கணும் அப்படின்னு. தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் மெஹராஜ் சிங் அப்படிங்கிற வழக்குல, மெஹராஜ் சிங் வெர்சஸ் ஸ்டேட்ங்கிற வழக்குல என்ன சொல்றாங்க, எக்ஸ்டர்னல் செக் டு செக் வெதர் தி எஃப்ஐஆர் இஸ் ஆன் டைம் ஆர் ஆன்டி டைம். அந்த எக்ஸ்டர்னல் செக்ல இதுவும் ஒண்ணு. 2004 வால்யூம் 2 எஸ்சிசி பேஜ் நம்பர் 259, மெஹராஜ் சிங் கேஸ்ல 2004 வால்யூம் 2 எஸ்சிசி பேஜ் 259. சிடிஜே 2012 சொன்ன இல்லையா, அது மகாதேவன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட், மகாதேவன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட், சிடிஜே 2012, எம்ஹெச்சி பேஜ் நம்பர் 3953. இந்த மகாதேவன் அண்ட் அதர்ஸ் கேஸ் சிடிஜே 2012 கேஸ்ல பெரும்பாலும் எல்லா குற்றவியல் வழக்குகளையும் சுட்டி காட்டப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான முன் தீர்ப்பு. இதுல இந்த மெஹராஜ் சிங் கேஸ் பார்வை மகசர் ரஃப் ஸ்கெட்ச்ல கூட ஒரு கண்ணுற்ற சாட்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ரஃப் ஸ்கெட்ச் ஆப்சர்வேஷன் மகசர் தயார் பண்ணா புலனாய்வு அதிகாரி எந்த இடத்துல இருந்து பார்த்தேன் அப்படின்னு ஐவிட்னஸ் சொல்றாரோ அதை ரஃப் ஸ்கெட்ச்லையும் ஆப்சர்வேஷன் மகசர்லையும் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா திஸ் மே பி a ground to reject the eyewitness account, to reject the person as an eyewitness. இது மகாதேவன் அண்ட் அதர்ஸ் கேஸ்ல decided by the division bench of Madras High Court. Case is from Kumbakonam police station. Trial was held before the first additional session judge in Tanjavur. அப்புறம் கேஸ்ல ரொம்ப நடக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலை தான். ப்ராசிக்யூஷன் மாதிரி இருக்கிற வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுங்களா, சாட்சி கரெக்டா சொன்னா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாருங்கிறீங்க. இட் இஸ் a parrot like evidence, நம்பக்கூடாது. சொல்லி கொடுத்தது கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லுது, நம்பக்கூடாது அப்படிங்கிறீங்க. லேசா கான்ட்ரடிக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இல்ல இந்த விட்னஸ் PW 1 and 2 நம்ப முடியாதுங்க, full of contradiction. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதுனால PW 1 and 2 நம்ப முடியாது. கரெக்டா இருக்குது parrot like evidence. இப்ப கோர்ட்ல என்னதான் சொல்றது, ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், என்ன சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கரெக்டா எவிடன்ஸ் கொடுத்திருக்காரு, நான் ஆர்கியூ பண்ணா parrot like evidenceங்கிறீங்க, கான்ட்ரடிக்ஷன் இருந்தா கான்ட்ரடிக்ஷன் இருக்குங்கிறீங்க, இப்ப எல்லா கேஸையும் ஒட்டுமொத்தமா விடுதலை பண்ணிடுறதா அப்படின்னு கேட்டா, ஒரு சாட்சியினுடைய சாட்சியத்துல கான்ட்ரடிக்ஷன் இருந்தால் அவரை நம்பத்தகுந்த சாட்சியாக ஏத்துக்கலாம். இப்ப என்னுடைய வாதமே கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க.
இப்ப கான்ட்ரடிக்ஷன்ல 2 வகை இருக்கு. நீங்க சிஆர்பிசி கிரிமினல் கேஸை எதை எடுத்தீங்கன்னாலும் 2 பிரிக்கலாம் சார். எதை எடுத்தாலும் 2 பிரிக்கலாம். காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், சம்மன்ஸ் கேஸ், வாரண்ட் கேஸ், பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், எதை எடுத்தாலும் 2 பிரிக்கலாம். அதே மாதிரி இப்ப கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பிரிக்கலாம். என்ன? மைனர் கான்ட்ரடிக்ஷன் இல்லைன்னா சூப்பர்ஃபிஷியல் கான்ட்ரடிக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 12 மணி இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தஞ்சாவூர்ல கோர்ட் ரோடு பழைய நீதிமன்ற சாலையில இந்த அருண் ஹோட்டலுக்கு பக்கத்துல அப்படிங்கிறார். பக்கத்துலன்னா ஒரு ஐ விட்னஸ் அவர் கையில ஸ்கேல் வச்சுக்கிட்டு இல்லைன்னா மீட்டர் வச்சுக்கிட்டு 50 அடி அப்படின்னு சொல்ல முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எப்படி ஒரு சாதாரண மனுஷன் ரியாக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தா போதும். அவரோட சாட்சியத்துல அடிப்படையில இல்லாம மைனர் கான்ட்ரடிக்ஷன் சிறு சிறு முரண்பாடுகள் இருந்தால் அந்த சாட்சியங்களை நிராகரிக்க கூடாது. சப்போஸ் கான்ட்ரடிக்ஷன் வைட்டல் மேஜர் அப்படின்னா அந்த சாட்சியத்தை நம்பக்கூடாது. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பாக்குறப்ப நிறைய கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த கரெக்ஷன் இருந்தா நம்ப கூடாதுன்னு சொன்னேன். அப்படி கரெக்ஷன் இருந்தா சில தீர்ப்புகளை சுட்டி காட்டலாம். 2007 எம்எல்ஜே கிரிமினல் 153, 2008 எம்எல்ஜே கிரிமினல் 257, 2008 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் 257. இந்த ஏற்கனவே ஐயாதுரை வெர்சஸ் ஸ்டேட் எம்எல்ஜே கிரிமினலுக்கு பக்க நம்பர் கேட்டீங்க இல்லையா, அது வந்து ஐயாதுரை வெர்சஸ் ஸ்டேட் எஃப்ஐஆர் டிலேயா வர்றதுக்கு 2008 வால்யூம் 3 எம்எல்ஏ கிரிமினல் பேஜ் 257 decided by Madurai bench of Madras High Court. It's a triple murder case. Judgment was authored by Honorable Justice SNJ. 2008 MLJ criminal page 257. இப்ப கிராஸ் எக்ஸாமினேஷனே இல்ல அப்படின்னா அந்த ஃபேக்டை நிரூபிக்க நம்ம வந்து ஒரு ஏ அப்படிங்கிற ஒருத்தர் சாட்சி சொல்றார். அந்த சாட்சியை குறுக்கு விசாரணையே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அந்த சாட்சியினுடைய நாம் டிஸ்பியூட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். டிஸ்பியூட் பண்ணலன்னு அர்த்தம். 2003 2 crimes page 268 சுப்ரீம் கோர்ட் கிராம்ப்டு ஹேண்ட் ரைட்டிங் சொன்ன இல்லையா, கிராம்ப்டு ஹேண்ட் ரைட்டிங் 2003 வால்யூம் 2 crimes 268 சுப்ரீம் கோர்ட் கிராம்ப்டு ஹேண்ட் ரைட்டிங். இப்போ கிராஸ் எக்ஸாமினேஷனே இல்லை டிலேயை பத்தி அப்படின்னா அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்கு இல்லையா, நீதிமன்றத்துக்கு எஃப்ஐஆர் லேட்டா போயிருக்கு பார்த்தாலே தெரியுது, கேள்வியே கேட்கலன்னா அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அக்யூஸ்டுக்கு உண்டானா இல்லை. தேர் மஸ்ட் பி எ ப்ராப்பர் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு ஏஐஆர் 2008 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 92. ஏஐஆர் 2008 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 92. சரி, இப்ப கடைசியா இதே மாதிரி இன்னொரு வழக்கு, ப்ராப்பர் கிராஸ் எக்ஸாமினேஷன் வேணுமா சார்? அக்யூஸ்ட் வந்து சைலண்டா இருக்கலாமா? ஏன்னா பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் இஸ் தி பேசிக். பிரிசம்ப்ஷன் ஆஃப் 2003 வால்யூம் 2 கிரைம்ஸ் 2003 வால்யூம் 2 கிரைம்ஸ் பேஜ் 268. பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல் லா. ஆனா சில வழக்குகள்ல சில சட்டப்பிரிவுகள்ல பிரிசம்ப்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. செக்ஷன் 4 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நிறைய சட்டப்பிரிவுகள்ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லையும் பல ஸ்பெஷல் ஆக்ட்லையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 சட்டங்கள் இருக்கு. அதுல பூரா பாத்தீங்கன்னா போஸ்கோ, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், கஸ்டம்ஸ் ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 22 சட்டங்களை சொல்லலாம். இது எல்லாத்துலயுமே பிரிசம்ப்ஷன் அப்படின்னு இருக்கு. இப்ப பிரிசம்ப்ஷன் இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் அ பிரிசம்ப்ஷன் ஆஃப் கில்ட். இட் இஸ் நாட் அ பிரிசம்ப்ஷன் ஆஃப் கில்ட். அந்த மாதிரி வழக்குகள்ல குறுக்கு விசாரணை செய்வதில் கூடுதல் கவனம் தேவை. அந்த மாதிரி வழக்குகள்ல பிரிசம்ப்ஷன் இருப்பதால்
குறுக்கு விசாரணை செய்வதில் கூடுதல் கவனம் தேவை. உதாரணமாக ரெண்டு வழக்கை மட்டும் உங்கள்கிட்ட சுட்டி காட்டுறேன் பாருங்க. அப்துல் ரசாக் வெர்சஸ் அப்துல் ரசாக் alias செரியன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. அப்துல் ரசாக் alias செரியன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற வழக்குல பேரா நம்பர் 8 அந்த வழக்குல சொல்றாங்க பாருங்க. we feel that the defense counsel has failed to properly conduct the case. The defense of the accused was not effectively projected. The case of the defense has not been effectively projected. இதை விட இன்னொரு கேஸ்ல சொல்றாங்க பாருங்க. சந்திரன் வெர்சஸ் ஸ்டேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல few seconds please, I will read the relevant. Abdul Razak case decided by the decided on 27th August 2009. You can get it from Indian Qanun. Abdul Razak alias Cherian alias KRK versus State of Kerala, decided on 27th August 2009. Let me read. Keeping the above principle in para number 8, keeping the above principles in mind, when the facts of this case are considered, we feel that the defense counsel has failed to properly conduct the case. The statements of witnesses have become evidence without subjecting the same to proper cross-examination. The defense of the accused was not effectively projected. As suggested by the learned counsel for the appellant, if the case was properly defended, the appellant might have been acquitted on the ground of benefit of doubt. The appellant might have been acquitted on the ground of benefit of doubt without meaning any disrespect to the counsel who defended the accused. We are constrained to say that there was incompetent advocacy attributable to lack of experience, and the same resulted in vitiating the trial of the appellant. The entire trial was vitiated according to the High Court, and the same resulted in vitiating the trial of the appellant. On this ground alone, we are of the view that the conviction of the appellant is liable to be set aside. The conviction was set aside and the matter was remanded to the learned trial judge. So we have to take more care in cross examination. Adutha case parunga. Chandran versus state decided by the Madras High Court on 15/10/2019. It's a very latest judgment on the point of proper cross examination. சொல்றாங்க பாருங்க. It is a classic case as to how cross examination should not be conducted in the manner as done by the defense counsel before the trial court, which was utterly detrimental to the accused. And in the cross examination of PW1, the counsel for the accused had clearly elicited the way in which the murder had taken place. இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்க. In the cross examination of PW1, the counsel for the accused had clearly elicited the way in which the murder had taken place. Public prosecutor omitted to put some questions. Who has to prove the case? It is for the learned public prosecutor to elicit from the mouths of the witnesses, and he has to march witnesses in order to prove the charges. இதுல கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ணிருக்கார்? PW1 கிராஸ் பண்ணி how the occurrence had taken placeங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் டிஃபென்ஸ். So only the division bench came to a conclusion. It is a classic case as to how cross examination should not be conducted in the manner as done by the defense counsel முடிவுக்கு வந்திருக்காங்க. So
the powerful weapon of cross examination has to be exercised so properly. இப்ப மெடிக்கல் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப டாக்டர் கோர்ட்டுக்கு வரார், டாக்டரை கிராஸ் பண்றோம். இட் இஸ் ஒன் நோ டவுட் இட் இஸ் ஒன்லி an opinion. It is only opinion of an expert. Section 45 of Indian Evidence Act படி it is an opinion for ஐ விட்னஸ் ஒரு கேஸ்ல சொல்றார். டாக்டரோட எவிடன்ஸ் கான்ட்ராவா இருக்கு. இப்ப ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறதா இல்ல டாக்டரோட எவிடன்ஸை எடுத்துக்கிறதான்னு கேட்டா ஃபண்டமெண்டலா பேசிக்கா ஐ விட்னஸ டவுட் பண்ற மாதிரி இருந்தால் ஒழிய ஐ விட்னஸை தான் எடுத்துக்கணும். தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இப்ப அந்த எக்ஸ்பர்ட்டோட எவிடன்ஸ் ஒரு குறிப்பிட்ட பதத்துல ஒரு டெஃபினேஷன்ல ஒரு காயத்தினுடைய தன்மை அல்லது இறப்பிற்கான காரணம், இப்ப சீசோஃப்ரினியா இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம சொல்லி கேட்கிறோம். அப்ப நம்மளுடைய ஒரு புத்தகத்துல சொல்லி இருக்கக்கூடிய மோடியை நம்ம ரிலை பண்றோம். சார் மோடி புத்தகத்துல சொல்லி இருக்கிற மாதிரி இருக்குல்லன்னு சொல்லி கேட்டா இப்ப எவிடன்ஸ் டாக்டர் வேற மாதிரி சொல்றாரு, நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த புத்தகத்தை இத்தனாவது வால்யூம் இத்தனாவது எடிஷன் மோடிங்கிற ஆத்தர் எழுதின புத்தகம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இந்த பக்கத்துல அவர் ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறார், நோ டவுட் நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட், நீங்க மாத்தி கூட சொல்லலாம், அதுக்கு காரணம் சொல்லுங்கன்னு கேட்கணும். டாக்டர்கிட்ட மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிட்ட எதுவுமே இந்த மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணாம நேரடியாக நீதிமன்றத்துல மோடி புக்கையோ அல்லது வேற எக்ஸ்பர்ட் எழுதின புத்தகத்தையோ சைட் பண்ணா அதற்கான பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா this has been settled by the honorable supreme court, முடியவே முடியாது. ஸோ எக்ஸ்பர்ட் ரெண்டு வக்கீல் ஒரே விஷயத்துல ஒரே ஒப்பீனியன் சொல்ல மாட்டாங்க, வேறுபாடு இருக்கும். ஆனா காரணம் சொல்லணும். என்னுடைய முடிவுக்கு நான் காரணம் சொல்றேன், உங்களுடைய முடிவுக்கு நீங்க காரணம் சொல்லுங்க. இவர் ஒரு எக்ஸ்பர்ட் நீதிமன்றத்துல சாட்சியம் அளிக்கிறார். அப்ப ஒரு எக்ஸ்பர்ட் எழுதின புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்து இந்த பக்கத்துல இத்தனாவது எடிஷன்ல இந்த சோ அண்ட் சோ இப்படி ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறார், இன்ன காரணம் இருந்தாதான் இந்த காயங்கள் வரும்னு சொல்லியிருக்கார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும். சரி, இப்ப ப்ளீடிங்ஸ் இன் கிரிமினல் லால எஃப்ஐஆர்ல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். ஸோ இதனுடைய முடிவுல என்னுடைய தாழ்மையான கருத்து, டிஃபென்ஸ ப்ராசிக்யூஷன் எப்படி ப்ராசிக்யூஷனை ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ பை எக்ஸாமினிங் ஆல் தி மெட்டீரியல் விட்னஸஸ் and by placing all the documents, defense has to project the defense by proper cross examination. இப்ப வேற எந்தெந்த இடத்துலலாம் இந்த ப்ளீடிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, நம்ம வழக்கமா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் அ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இஸ் மை ஹம்பிள் வியூ. என்னுடைய பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ரிட்டர்ன் டிஸ்போசல்ல பல வகை இருக்கு. கோர்ட்டு கான்பிஸ்கேட் பண்ணலாம், அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியை அழிக்க உத்தரவிடலாம், வித்துட்டு பணத்தை கோர்ட்ல கட்டலாம் வச்சிருக்கலாம், அல்லது யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகணும்னு இருக்கோ அவரை முடிவு பண்ணி அவருக்கு கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி இன் ஏ கிரிமினல் கேஸ், சீஸ்ட் இன் ஏ கிரிமினல் கேஸ் can be confiscated, can be returned to anyone, or it can be destroyed. ஸோ டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் சொல்லணும். அப்ப டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ப இப்ப பொதுவான ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, யாரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டதோ வழக்கு மெய்ப்பிக்கப்படலைன்னா அவர்கிட்டயே திரும்பி கொடுத்துடணும், அவர்கிட்டயே திரும்பி கொடுத்துடணும். இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட செக்ஷன் 2 அரெஸ்ட் பண்ணி 27 ரெக்கவரியில ஒரு திருடர்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்த முடியுமா? இப்போ பிடபிள்யூ 1 பொருளுக்கு உடைமையாளர் அப்ளிகேஷன் பண்ணணும். we have to plead properly. gold ingot, jewels, cash இருந்துச்சுன்னா we have to plead properly. disposal of propertyலயும் pleadings வரும். I want to conclude this session. எங்களின் இந்த பதிவு குறித்த உங்களின் மேலான கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம்.
உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடலாம். உரிய விளக்கங்கள் லேர்ன் லா வித் எம் கருணாநிதி யூடியூப் சேனல் வழியாக விளக்கமளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களின் அடுத்தடுத்த பதிவுகளை அறிய பெல் பட்டனையும் மறக்காமல் தொட்டு விடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.